பெட்டி அப்படின்ற ஒரு தெலுங்கு படம், ஒரு காவியம், ஒரு நவீன காவியம் ஒண்ணு வந்திருக்கு இப்போ. இந்த படத்த எப்படி இவங்க மார்க்கெட் பண்றாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் டிராமா அப்படின்னு சொல்லி. ஆனா இது என்ன விளையாட்டு, என்ன ஆக்ஷன், என்ன டிராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள அந்த பாட்டு இருக்கு இல்லையா? இந்த நடிகைகள்லாம் ஆடுவாங்கல்ல, இந்த ஆட்டத்த பார்க்குறப்ப தான், இது வேற மாதிரியான ஸ்போர்ட்ஸ், வேற மாதிரியான ஆக்ஷன், இல்ல வேற மாரி டிராமா அப்படின்னு தெரியுது. இந்த படத்தினுடைய பாடல்கள்ல மிக மோசமாக ஐட்டம் சாங் அப்படின்ற பெயர்ல இந்த நடிகைகள ரொம்ப மோசமா இப்ப இந்த படத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் காட்சிகள்ல நடிகை யாரு? அவங்களுக்கு நடிக்க தெரியுமா? தெரியாதா? இதெல்லாம் முக்கியம் இல்ல. இவங்களுக்கு வெள்ள கலர்ல தோல் இருக்கா? அதையும் தாண்டி பெருசு பெருசா பூப்ஸ் இருக்கா? இது மட்டும் தான் இவங்களுடைய இந்த பாடல்ல இருக்கிற மையமான விஷயமே இதான். நடிகையினுடைய முகத்தெல்லாம் காட்டவே மாட்றாங்க. முழுக்க முழுக்க இவங்களுடைய பேக் சைடு, இவங்களுடைய கீழ்ப்பக்கம், மேல் பக்கம் இந்த மாதிரி எங்கெல்லாம் காட்ட முடியுமோ, எங்கெல்லாம் கேமரா வச்சா எல்லாமே பெருசு பெருசா தெரியுமோ, இந்த இடத்துல கேமரா வச்சு இவங்க பாட்டு, நடனம் ஷூட் பண்ணி இன்னைக்கு படத்த வெளியிட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை இத பத்தி நெறைய பேர் பேசின உடனே இந்த படத்தினுடைய டைரக்டர் அவர் உடனே வெளிய வந்து, "ஐயோ! என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் யாரையும் அப்ஜெக்டிஃபை பண்ற நோக்கம் எனக்கு இல்ல" அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டாரு. "எவ்ரி வுமன் டிசர்வ்ஸ் டு பி ரெஸ்பெக்டட், வேல்யூட் அண்ட் ரெப்ரசன்டட் வித் டிக்னிட்டி. We remain committed to telling stories that celebrate strong characters and uphold those values." என்ன ஸ்ட்ராங் கேரக்டர் அப்படின்னா, யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா டான்ஸ் ஆடுறாங்க, யார் ரொம்ப அதிகமா காட்டுறாங்க, இதான் இவங்களுடைய வேல்யூ. இந்த பிரச்சனையை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்ச உடனே ஆக்ட்ரஸ்லாம் வந்துல, "ஆ இது வந்து எங்க தப்பு இல்ல. ப்ரொடியூசர் இப்படி எங்கள காட்ட சொல்றாங்க, நாங்க காட்டுறோம்" அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. ஆனா இது யார் மேல தப்பு அப்படின்ற இன்னொரு ஆங்கிள் இருக்கு. நம்ம அதையும் பார்த்துரலாம். அதுக்கு முன்னால இந்த படத்துல உள்ள 2 பாட்டு. இந்த 2 பாட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல எல்லாரும் பார்த்திருப்பீங்க. 230 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருச்சு ஒரு வீடியோ. 226 மில்லியன் வியூஸ். அப்ப யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு. நீங்க எப்பல்லாம் நீங்க ஒரு குறிப்பிட்ட பாடலை நீங்க ரொம்ப ரிவீலிங்கா நீங்க ஒரு சாங் ஒண்ணு போட்டீங்கன்னா, மிக மோசமாக நீங்க டான்ஸ் ஆடி நீங்க இப்படி பண்ணீங்கன்னா, உங்கள பார்க்கறதுக்கு இங்க ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஆண்கள் இத பார்க்குறாங்க. இதனால இவங்க இத வெளியிடுறாங்க. ஆனா, இந்த பெண்ணுடைய உடலை இவங்க ரசிக்கிறதுனால, இவங்க விரும்புறதுனால இது அட்ராக்டிவா மாறுதா? இல்ல இதுக்கு வேற காரணங்கள் இருக்க முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு ரெனே ஜிராட் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு பிலாசபர். இவர் ஒரு முக்கியமான ஒரு தியரி ஒண்ணு சொல்றாரு. மிமெடிக் டிசையர் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்ட்ட இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு பிலாசாபிக்கல் ஞானி. ஒரு பெண்ணுடைய உடலை நீங்க ஏன் விரும்புறீங்க அப்படின்னா, இது அழகா இருக்கு அப்படின்றதையும் தாண்டி, இதுக்கு பின்னால இன்னும் ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இவன் இத விரும்புறான், எல்லாரும் இத விரும்புறாங்க. அதனால நானும் இதை விரும்பி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மக்கள்லாம் நகர்றாங்க. இன்னொருத்தன் இத விரும்புறான். இந்த மொத்த கூட்டமும் ஒரு குறிப்பிட்ட உடலை அட்ராக்டிவா இவங்க காட்டுறாங்க. இவங்க அட்ராக்டிவா பார்க்குறாங்க. இவங்க அட்ராக்டிவ்னு நெனைக்கிறாங்க. அதனால இது அட்ராக்டிவா தான் இருக்கும். அதனால நானும் பார்க்குறேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. இது முக்கியம். இவர் ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லுவாரு. ஒரு ரூம்ல ஒரு 30 டாய்ஸ் இருக்குன்னு வைங்களேன். நீங்க அதுக்குள்ள 2 குழந்தைங்கள விட்டீங்கன்னா, அதுல ஒரு குழந்தை ஒரு பொம்மைய போய் எடுக்கும். இந்த பொம்மைய தான் அத்தன பொம்மை இருக்கும். ஆனா இந்த குழந்தை, இந்த 2வது குழந்தை, அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை எத எடுத்துச்சோ, அத தான் போய் கேட்கும். இது ஹியூமன் மைண்ட்ல உருவாக்கப்பட்ட, இங்க வயர் பண்ணப்பட்ட இது ஒரு பிஹேவியர் பிரச்சனை. இது நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். முக்கியமா சினிமால. இப்போ இந்த படத்துல இருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த படத்தினுடைய முழு கான்செப்ட், இந்த பாட்டினுடைய முழு கான்செப்ட் என்னன்னா, இங்க பாரு, எப்படி அத்தனை பேரும் இந்த பொண்ண வந்து விரும்புறாங்கன்னு பாரு அப்படின்ற ஒரு 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 கருத்தை இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிய வைப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த படத்தினுடைய இந்த பாட்டு இருக்கு. அந்த சாங்கினுடைய முதல் ஷாட், இதுல கமலஹாசனுடைய மகள் இதுல ஆடியிருப்பாங்க. "பிள்ளைய ரொம்ப அழகா வளர்த்துருக்கப்பா கமலஹாசா" அப்படின்னு தோணும். இது இவங்க அடல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த சாங்கினுடைய அந்த ஓப்பனிங் சீன்ல முதல் ஷாட்டே பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ட்ரஸ் அங்க நின்னுட்டு இருப்பாங்க. இவங்கள சுத்தி ஒரு 50 ஆண்கள் லிட்ரலி ஜாம்பி மாரியே இருப்பாங்க. ஒரு ஜாம்பி எப்படி ஒரு விக்டிம தேடி போகுமோ, ஒரு விக்டிம சாப்பிட இவன கடிக்க போகுமோ, அதே மாரி இந்த ஒரு பெண்ணை இந்த 50 ஆண்களும் சுத்தி நின்னு இவங்கள நெருங்கி இவங்க மேல பாஞ்சு போற மாரி இவங்க பண்ணுவாங்க. இந்த ஒரு ஷாட் இருக்கு இல்லையா? இந்த ஒரு சீன் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வர்ற எல்லா மொழியில் உள்ள இந்தியாவுல எல்லா மொழியில் உள்ள எல்லா ஐட்டம் சாங்லயும் இந்த ஒரு ஷாட் இருக்கும். அங்க ஒரே ஒரு நடிகை நிப்பாங்க. அந்த நடிகையை சுத்தி 50 பேர் நிப்பான். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, பாரு இந்த பெண்ணை அத்தனை பேரும் விரும்புறான்.
இது ஒரு தியரி, ஜீராட் சொன்ன மிக முக்கியமான தியரி. அப்போது ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மெசேஜ் இங்கே ஆழமாக பதிய வைக்கப்படுது. என்னன்னா, பாரு, இந்த பெண் தான் நீ விரும்பப்படத்தக்க ஒரு பெண், இவா இப்படி காமிச்சிட்டு இருக்கா, இத்தனை ஆண்களும் இங்கே நிற்கிறாங்க பாரு அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் மெசேஜ் இங்கே ஆழமாக பதிய வைக்கப்படுகிறது. அப்போ ஆடியன்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க, நான் எதை விரும்பணும், எது என்னுடைய இச்சைக்கு தீனி போடுற விஷயம்னு ஆண்கள் இங்கே லேர்ன் பண்ணுறாங்க, ஆடியன்ஸ் இங்கே லேர்ன் பண்ணுறாங்க. அப்போ அடுத்த கேள்வி, ஏன் கிளாமர் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது? இது ஆக்சுவலி கிளாமர் கிடையாது. கிளாமர்னா இது ஒரு அழகான விஷயம், இது செக்ஷுவல் பெர்வர்ஷன். ஓகே, கிளாமர்னா ஒரு பெண்ணை அழகாக வரைஞ்சி அது இருக்குது, பெயிண்டிங்ஸ் இருக்குது, அது வேறு. ஆனால் இது முழுக்க முழுக்க பூப்ஸையும் இடுப்பு பகுதியும் பின்பகுதியை மட்டுமே காட்டுறதுக்காக உருவாக்கப்படுற ஒரு பொனோகிராஃபி. இது கிளாமர் கிடையாது, இட்ஸ் பொனோகிராஃபி. அப்போ ரெனே ஜிராட் சொன்ன இந்த தியரி இதுக்கும் பொருந்தும். ஏன் கிளாமர் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குது? ஏன் ஒரு படத்தில் இவ்வளோ காமிச்சாங்கன்னா அடுத்த படத்தில் இன்னும் அதிகமாக காட்டுறாங்க? கிளாமருக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி கவர்ச்சி காமிச்சு, இவங்க ஆக்ட்ரஸ்லாம் கிடையாது, இவங்க சாஃப்ட் போனோகிராஃபி ஆக்ட்ரஸ், பெர்ஃபார்மர்ஸ், அப்படி தான் நம்ம இவங்கள சொல்லணும். ஒரு ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி கிளாமர் காமிச்சு, கவர்ச்சி காட்டி, அசிங்கம் காட்டி இவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா மொத்த இண்டஸ்ட்ரியும் இவங்கள காப்பி பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்? ரொம்ப சீக்கிரமாகவே அத்தனை பேரும் இவங்க பண்ண விஷயத்த அப்படியே இவங்க மிமிக் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஆக்ட்ரஸுடைய காப்பீஸ் தான் இண்டஸ்ட்ரி முழுக்க இருக்கும். அப்போ இதனுடைய அடுத்த ஸ்டெப் என்ன? அத்தனை பேருமே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ தான் அங்கே ஒரு போர்டம் ஒன்று வரும். இல்லைங்க, எனக்கு போர் அடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்? ஒருத்தர் அங்கே தனிச்சு நிற்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அங்கேருந்து இந்த க்ரௌட்லேருந்து ஒருத்தர் வந்து அதிகமாக கிளாமர் காட்டுவாங்க. அப்போ என்ன ஆகும்? இவங்க தனிச்சு தெரியும் போது அதிகமான கிளாமர், அதிகமான எக்ஸ்போஷர், அதிகமான ப்ரொவோகேஷன், அதிகமாக நம்மளை தூண்டுவாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு மார்க்கெட், இது ஒரு மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் காம்படிஷன் தான் உண்டு. இந்த காம்படிஷனுக்கு அத்தனை பேரும் போட்டி போடுறாங்க. அப்போ நீங்கள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி பண்ணும்போது, இமிட்டேட் பண்ணும்போது அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று வரும், அங்கே ஒரு ரைவல்ரி ஒன்று வருமா? யார் பெருசுன்னு நான் காட்டுறேன், யார் அதிகமாக காட்டுறான்னு நான் காட்டுறேன் அப்படின்னு இங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று உருவாகும். இந்த கான்ஃப்ளிக்டினுடைய ஒரு முடிவு தான் அதிகமான கிளாமர், இன்னும் அதிகமான கிளாமர். அப்போ இது எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கும். இதைத்தான் அவர் சொன்னார், மிமெட்டிக் டிசையர். எல்லாரும் ஒரு விஷயத்தை விரும்பும்போது அங்கே ஒருத்தர் தனிச்சு நிற்பாங்க. அப்படி தனிச்சு நிற்கிறேன்னு சொல்கிறவங்க எதுக்கு தனிச்சு நிற்கிறாங்க? ஏதாவது சாதனை பண்ண போகிறாங்களா? இல்லை, அவுத்து காட்ட போகிறாங்க. அப்போ ரெனே ஜிராட் என்ன சொல்கிறாருன்னா, அதிகமாக காட்ட காட்ட, எல்லாரும் அதிகமான பேரை காப்பி பண்ண இது முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும். இதே பாயிண்ட்டை சிஎஸ் லெவிஸ், நம்ம நார்னியா நாவல்ஸ்லாம் அவர் எழுதியிருப்பார். இவர் எழுதின நாவலை பேஸ் பண்ணி தான் நார்னியா படங்கள்லாம் வந்திருக்கும். ஒரு முக்கியமான ஒரு திங்கர், கடந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான ஒரு திங்கர். அவர் சொல்லுவார், இந்த செக்ஷுவல் பெர்வர்ஷன் ஏன் இன்றைக்கி அதிகமாயிருச்சு. இவர் இதை எப்போ எழுதினார்னா 1950s. அப்போவே இப்படி தான் பிரச்சனை. அப்போ அங்கே ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் முடியவே இல்லை. ஏன் செக்ஷுவல் பெர்வர்ஷன் இப்போ ரொம்ப கூடிருச்சு? கிளாமர் காட்டுறேன்னு ஏன் எல்லாரும் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்கன்னா, செக்ஷுவல் விஷயத்தை பொறுத்தவரை இதுக்கு ஒரு எண்டே இருக்காது. நீங்கள் சொல்லுவீங்க, நான் இங்கே முடிச்சுக்கிறேன், நான் இவ்வளோ கிளாமர் காமிச்சிக்கிறேன் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் நிற்க மாட்டீங்க, இது போய்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, செக்ஷுவல் ப்ளஷரை பொறுத்தவரை நீங்கள் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. இது என்ன ஆகும்னா, ஒரு பிளாக் ஹோல் மாதிரி தான். நீங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ பொருட்கள் நீங்கள் போட்டாலும் இது வாங்கிக்கிட்டே இருக்கும், இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதனுடைய அமைப்பே அப்படித்தான். இதனுடைய தேடலே எப்படின்னா, நீங்கள் அதிகமாக சாப்பிட இன்னும் அதிகமாக பசிக்கும். இந்த விஷயத்தை இவர் இதில் பேசியிருப்பார். இவர் ரேடியோவில் பேசின விஷயங்கள்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டிருப்பாங்க. இதில் ஹி டாக்ஸ் அபவுட் செக்ஷுவல் மொராலிட்டி. அதில் தான் நான் ஒரு சில வரிகள் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். இவர் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாரு. இப்போது ஸ்ட்ரிப் கிளப்பில் நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், அங்கே போல் டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஒரு பெண் அங்கே நின்று ஆடிட்டு இருப்பாங்க. உடலில் உள்ள கிளாத்தெல்லாம் இவங்க கழட்டி அப்படி எரிஞ்சிட்டு இவங்க ஆடுவாங்க. சுற்றி ஆண்கள்லாம் நின்று அங்கே வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த ஐட்டம் சாங்ஸ் இங்கேயும் இதை காட்டுவாங்க. ஒரு பெண் நிற்பாங்க, சுற்றி அத்தனை பேர் நின்று அப்படியே நாக்க தொங்க போட்டு எச்சியை வடிச்சிட்டு இருப்பானுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா போல் டான்ஸ் நீங்கள் ஆடுறீங்க, இது நார்மலான விஷயமா? இது நார்மலான ஒரு செக்ஷுவல் ஆப்படைட்டா அப்படின்னு இவர் கேட்குறாரு. இப்போ செக்ஷுவல் விஷயமே தப்பு, செக்ஷுவல் ஆசையே தப்புன்னு யாருமே இங்கே சொல்ல மாட்டாங்க. அது இல்லை விஷயம். ஆனால் அது நார்மலா அப்நார்மலா அப்படின்ற அந்த ஒரு லைன் இருக்குல்ல, நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவர் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாரு. ஒரு ஊரில் ஒருத்தங்க ஒரு பிளேட்டில் மட்டன் சாப், அதை ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு மேலே ஒரு லிட்டு, ஒரு மூடி, அதை போட்டு மூடி அதை இப்படி இங்கே எடுத்துகிட்டு வராங்க. வந்து அதை இப்படி மெதுவாக இப்படி இவங்க தூக்கி காட்டுறப்போ
அதை சுற்றி ஒரு 50 பேர் நின்று அதை பார்த்து அப்படியே நாக்கை அப்படியே ஸ்மாக் பண்ணி, இவர் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவார், நாக்கை அப்படியே ஸ்மாக் பண்ணி அந்த அந்த ஒரு மட்டன் சாப்புக்காக அத்தனை பேர் ஏங்கி தவிச்சாங்கன்னா இது சரியான ஒரு விஷயமா? பசிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இப்படி இவன் ஒருத்த கொண்டு வருவான், அப்படி அதை மெதுவாக தூக்குவான், அத்தனை பேரும் அதை அப்படியே பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னா இது நார்மலான விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வி இவர் கேட்குறாரு. அப்படி கேட்டுட்டு இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஏன் அப்படி அலையிறாங்க, ஏன் அப்படி இந்த மட்டன் ஷாப்புக்காக ஆண்கள் இப்படி அலையிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பசி இருக்கலாம், அந்த ஊரில் அந்த மக்களுக்கு பசிச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ அடுத்த ஸ்டெப் இவர் சொல்கிறாரு, அடுத்த ஸ்டெப் என்னென்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணணும். இங்கே உண்மையாகவே பசி இருக்கா, இல்லை அதிகமாக இருந்தும் இவங்க இப்படி அலையிறாங்களா அப்படின்ற இந்த ஒரு கேள்வி இருக்குது. இந்த தியரியை நீங்கள் இப்போ செக்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஊரில் ரொம்ப எல்லாரும் காஞ்சு போயிருக்காங்க, அதனால தான் இப்படி மக்கள் அலையும் போது இப்படி போய் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு தியரி இங்கே உண்டு. ஏன் இங்கே பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்குதுன்னா இங்கே வடிகால் இல்லை, அதனால தான் நம்ம ப்ராஸ்டியூஷனை லீகலைஸ் பண்ணணுன்னு இங்கே உள்ளவங்க பேசுவாங்க. ப்ராஸ்டியூஷனை லீகலைஸ் பண்ணிட்டா இங்கே வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், இவனுடைய இச்சையை தீர்த்துக்க இவனுக்கு இடம் இல்லை, அதனால தான் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறான், இங்கே வந்து இப்படி அடுத்தவங்க மேலே கை வைக்கிறான் அப்படின்னு ஒரு தியரி இங்கே உண்டு. ஆனால் இவர் 2 விஷயம் சொல்கிறாரு. ஒன்று கான்ட்ரசெப்டிவ்ஸ். கடந்த காலங்களில் காண்டம் பற்றி இங்கே ஒரு பெரிய அறிமுகம்லாம் இங்கே இல்லை, ஆனால் இன்றைக்கி எல்லாருமே காண்டம் பற்றி பேசுகிறோம். அப்போ செக்ஷுவல் ரிலேஷன் இப்போ ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு. இன்னொன்று இந்த மாதிரி சாங்ஸ்லாம் ஒரு காலத்தில் வர்றப்போ மக்கள்லாம் ரொம்ப கோவப்பட்டாங்க, எப்படிங்க இப்படிலாம் வரலாம், ஆனால் இன்றைக்கி எல்லாரும் இப்படி பழகிட்டாங்க, இன்றைக்கி ஃபேமிலியாக போயிட்டு இந்த மாதிரி படத்தெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ இங்கே மக்களுடைய பார்வையும் மாறிடுச்சு, ஈஸியான ஆக்சஸும் இருக்குது. இப்படி இருந்தும் ஏன் இந்த பிரச்சனை இன்னும் குறையலை, ஏன் இன்னும் மக்கள் அதிகமாக கேட்குறாங்க? இவர் ஒரு வரி ஒன்று சொல்லுவார், ஸ்டார்விங் மென் மே திங்க் மச் அபவுட் ஃபுட். பசிக்கிறவன் அதிகமாக ஃபுட்டை பற்றி நினப்பான், அதே மாதிரி தான் பட் ஸோ டூ கிளட்டன்ஸ். அதிகமாக சாப்பிட்றவன் சாப்பாட்றாமனும் சாப்பாடு தான் நினச்சிட்டு இருப்பான். அப்போ இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது, இவங்ககிட்ட உணவு இருக்குது, ஆனால் இவன் இன்னும் அதிகமாக கேட்பான். அப்போ பிரச்சனை பசிக்குது அப்படின்றதுனால இல்லை, செக்ஷுவல் டிசையரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீனி போட்டிங்கன்னா இது இன்னும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து முக்கியமான இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு, we have been told till one is sick of hearing it that sexual desire is in the same state as any of our other natural desires. வேறு எந்த ஆசையை மாதிரி இதுவும் ஒரு இச்சை, பசிக்கிற மாதிரி இதுவும் பசியும் செக்ஷுவல் டிசையரும் ஒன்று, தாகமும் இதுவும் ஒன்றுன்னு இவங்க பேசுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. And that if only we abandon the silly old Victorian idea of hushing it up, everything in the garden will be lovely. நீங்கள் இதை வந்து மறைச்சி வைக்கிறீங்க, நீங்கள் இதை ஒழிச்சு வைக்கிறீங்க, அதனால தான் இது இன்னும் அதிகமாக ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா they tell you sex has become a mess because it was hushed up. இதை நம்ம ஹஷ்அப் பண்ணிட்டோம், நம்ம இதை மூடி வச்சிட்டோம், அதனால தான் செக்ஸ் இன்னைக்கு ஒரு மெஸ்ஸப்பாக மாறி போயிருச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பட் ஃபார் த லாஸ்ட் 20 years, இவர் இதை எழுதிய ஆண்டு 1950s, it has been chatted about all day long. டெய்லி இதை பேசுகிறோம், yet it is still in a mess. If hushing up had been the cause of the trouble, ventilation would have set it right, but it has not. I think it is the other way around. I think the human race originally hushed it up because it had become such a mess. நம்ம ஏன் இதை மூடி வச்சோம் ஒரிஜினலி அப்படின்னா இங்கே ஒரு பிரச்சனை உண்டு. நீங்கள் செக்ஸை பற்றி நீங்கள் அதிகமாக பேச நீங்கள் அதிகமாக காண்பிக்க இது இன்னும் தான் கூடும், இன்னும் தான் அதிகமாக கேட்பாங்க, குடும்பாங்க. அப்போ எங்கே பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is nothing to be ashamed of in enjoying your food. உங்கள் ஃபுட்டை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம், ஆனால் there would be everything to be ashamed of if half the world made food the main interest of their lives and spent their time looking at pictures of food and dribbling and smacking their lips. ஒரு நாளில் பாதி நேரம் ஒரு மொத்த நாடும் சேர்ந்து 24 மணி நேரமும் அரைக்குறைய ஆடிட்டு இருக்கிற அந்த பெண்களுடைய படத்தை பார்த்து அதையே ஒரு பொழப்பாக ஒருத்தன் வச்சுருந்தான்னா அது பிரச்சனை. நீங்கள் சாப்பிட்லாம், நீங்கள் பிரியாணி சாப்பிட்லாம், ஆனால் பிரியாணியை நீங்கள் ஒரு பிரிண்ட் போட்டு நான் இங்கே மாட்டி வச்சு 24 மணி நேரமும் பிரியாணியை நான் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன், அது நார்மலான ஒரு விஷயமா? இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் வந்து தேங்காய் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. எவ்ரி வீக்கெண்ட் எவ்ரி சாட்டர்டே நாங்கள் எங்கள் வீட்டில் தேங்காய் சாதம் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் 3 பேர் போய் அங்கே நின்றுவோம், கிச்சனில் போய் நின்றுவோம், எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். இப்போ நான் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் இங்கே மாட்டி வச்சு தேங்காய் சாதம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அதையே பார்த்து நான் எச்சி படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இது ஒரு நார்மலான டிசைர் இல்லை. ஏன் அப்படி? இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னா தீர்வே கிடையாது. ஏன்னா சிஎஸ் லெவி சொன்ன இந்த விஷயத்தினுடைய கனெக்ஷன் எங்கன்னா அகைன் வி ஹாவ் டு கோ டு ஜிராட். அவர் சொல்கிறாரு, டிசையருடைய நோக்கம் என்பது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அல்ல.
உங்களை முழுமையாக திருப்திப்படுத்தி விடுவதற்கான நோக்கம் இதுக்கு இல்லை. ஏன்னா இது இமிட்டேஷன். இதனுடைய நோக்கமே இமிட்டேஷன் தான். ஒருத்தர்கிட்ட ஒன்று இருக்கும், ஒருத்தர் ஒன்று காட்டுவாங்க, உடனே அதை இன்னொருத்தர் காப்பி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது பொதுவாயிடும். உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம புதுசாக காட்டணும்னு சொல்லி புதுசாக ஒன்று ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம டிசைர் இருக்கு இல்லையா, அந்த புது விஷயத்துக்கு இது தாவிரும். அந்த ஆப்ஜெக்ட் மாறும், ஆக்ட்ரஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நம்ம டிசைர் அது அப்படியே இருக்கும். எந்த ஆக்ட்ரஸ் வந்தாலும் இவங்க மூஞ்சி நமக்கு முக்கியமே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த முகத்தை அதிகமாக காட்ட மாட்டாங்க. இவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது ரெண்டு விஷயங்கள் தான். இந்த கழுத்துக்கு கீழே தான் எல்லாமே காட்டுவாங்க. அப்போ என்னென்னா, இந்த சைக்கிளுக்கு ஒரு முடிவே இல்லை, இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போது இங்கே பிரச்சனை என்பது, நீங்கள் அதிகமாக காண்பிக்க நீங்கள் அதிகமாக விரும்ப இது கூடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா செக்ஷுவல் டிசையர்னுடைய அடிப்படையே என்னென்னா, இது உங்களை திருப்திப்படுத்தாது. அப்போ இட் ஹாஸ் டு ஸ்டாப் சம்வேர். நீங்கள் நினைக்கலாம், ஆமாம் நான் இங்கே ஸ்டாப் பண்ணிடுவேன், எனக்கு இந்த கிளாமர் போதும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் அதனுடைய ஸ்டாண்டர்ட், அதனுடைய லெவல் ஒரு பாயிண்டாவது அதிகரிச்சிருக்கும். அப்போ இதுக்கு ஒரு எண்டு இருக்காது. இதான் பிரச்சனை. ஆனால் இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ பெட்டி அப்படின்ற இந்த படம் ஒரு சிம்டம், அவ்வளோதான். இந்த இண்டஸ்ட்ரியினுடைய மிக மோசமான போக்கை நமக்கு காண்பிக்கிற ஒரு சிம்டம் தான் இந்த படம். இந்த மாதிரி படங்கள்லாம் இவங்க நடிகரை வந்து வேறு மாதிரி காட்டுவாங்க. நடிகர்னால் ரொம்ப அப்படியே மேஸ்குலனாக இருப்பார். அவர் ஜிம்முக்கெலாம் போய் உடம்பு நல்லா ஏற்றி வச்சுருப்பார். அவருடைய உடல் ரொம்ப கரடு முரடாக இருக்கும். அந்த பெண்ணுடைய உடல் ரொம்ப வெள்ளையாக இருக்கும். வெள்ளத்தோல் தான் போட்டிருப்பாங்க. வெள்ளத்தோல் போட்டு நல்லா காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இதில் யார் காரணம்? இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னா, டிம்பிள் ஹயாத்தி அப்படின்ற ஒரு நடிகை. அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தப்பு எங்கள் மேலே இல்லை, இந்த சிஸ்டம் தான் தப்பு, இந்த ஆக்ட்ரஸ்க்கான ரோலை இவங்க தான் எழுதுகிறாங்க, அதனால் நம்ம வந்து ஆக்ட்ரஸை நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது, நம்ம சிஸ்டம் நம்ம ப்ளேம் பண்ணணும் அப்படின்னு மக்கள்லாம் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹூ ரியலி திங்க் தட் வாட் செல்ஸ், எது விற்குமோ அது காட்டணும்னு இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் காட்டுறோம். அண்ட் வி ஆக்டர்ஸ், முக்கியமான லைன், அண்ட் வி ஆக்டர்ஸ் கெட் டு ஒர்க் விதின் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாட் வி கெட். எங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம், நாங்கள் இதுக்குள்ளே தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது எங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதே அம்மையாருடைய if you go to her Instagram page போய் பாருங்களேன். நான் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் காட்டவா, ரொம்ப ரிவீலிங்காக ரொம்ப மோசமாக இருக்கும். சினிமாக்குள்ளே, அந்த சினிமா செட்டுக்குள்ளே உங்களை காட்டுறாங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகே. இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் உங்களுடைய உடலை காமிச்சா தான் மக்கள் பார்ப்பாங்க, நீங்கள் நம்புறீங்கல்ல. யார் உங்களை நம்ப வச்சா, இல்லை யார் உங்களை இப்படி காட்ட சொல்கிறா? அப்போ இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அகைன் we have to go to ரெனே ஜிராட். அவர் சொல்லுவார், அத்தனை பேரையும் சைமல்டேனியஸாக இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஆடியன்ஸ் கிளாமருக்கு ரொம்ப பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போது கிளாமர் அதிகமாக காட்டாத படம் 100 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுதுன்னா, கிளாமர் காட்டுற படம் 150 கோடி ரூபாய். அப்போ 50% ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குது. அப்போ இதை ஒரு ப்ரொடியூசர் இதை நோட் பண்ணுவார். கிளாமர்னால தான் இது க்ரோ ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு சாங் போட்டிங்கன்னா, அதை விட கிளாமராக ஒரு சாங், அந்த படத்தில் இருந்து ஒரு கிளாமர் பீஸ் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா யூடியூப்பில், அதனுடைய வியூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்போவுமே. அப்போ இதை ஒரு ப்ரொடியூசர் பார்க்குறப்ப கண்டிப்பாக நோட் பண்ணுவார்ல. அப்போ நெக்ஸ்ட் டைம் இந்த இண்டஸ்ட்ரி, இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வேறு மாதிரி இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அதிகமாக காட்டுங்க. அப்போ அடுத்த படத்தில் அதிகமான கிளாமர் ஷாட்ஸ் இருக்கும், அதிகமான ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப ரிவீலிங்காக இருக்கும். பாட்டில் வந்து டபுள் மீனிங்லாம் உள்ளே இருக்கும். டபுள் மீனிங் என்ன, இப்போலாம் ஓப்பனாகவே அப்படி தான் பாடுறாங்க. அப்போ ஸ்டேஜ் 1ல் ஆடியன்ஸ் பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸ்டேஜ் 2ல் இதை ப்ரொடியூசர் நோட் பண்ணி இவர் ஒரு வேலை பண்ணுறாரு. அப்போ ஸ்டேஜ் 3ல் என்ன ஆகும்னா, ஆடியன்ஸ் இதுக்கு அடாப்ட் ஆவாங்க. எப்படி 95ல் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 95ல் வந்த ஒரு பாட்டு, அப்போ வந்த ஒரு காட்சி மக்களை ரொம்ப ஷாக் பண்ணியிருக்கும், ரொம்ப அதிர்ச்சி ஆக்கியிருக்கும். ஆனால் 26ல் அதெல்லாம் நார்மலாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் காட்டுற காட்சியை 95ல் வாழ்ந்த மக்களுக்கு நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா இவங்க அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, கேஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அப்போ ஆடியன்ஸ் இதுக்கு அடாப்ட் ஆகுறாங்க. அது ஸ்டேஜ் 3. நம்ம ஆடியன்ஸையே மாற்றிட்டோம், ஓகே, இன் ஸ்டேஜ் 3. அடுத்து ஸ்டேஜ் 4ல் இந்த படத்தை எடுக்கிறவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை ஒன்று வரும். என்னென்னா, நேற்று காமிச்ச கிளாமர் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகலை, அப்போ என்ன பண்ணலாம், இன்னும் கிளாமரை கூட்டு, கிளாமர் நல்லா ஏற்றி விடு, அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுவாங்க. அப்போ 5வது ஸ்டேஜில் இதெல்லாம் பார்க்குற ஒரு பையன், முக்கியமாக ஜென்சி பசங்க இதை பார்த்தாங்கன்னா, இதான் நார்மல் போல். ஏன்னா இவங்க பழசை பார்த்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இங்கே காட்டப்படும் ஒரு எக்ஸ்ட்ரீம் வேர்ஷன், எக்ஸ்ட்ரீம்னு இவனுக்கு தெரியாது. இவங்களுடைய டேஸ்ட், இந்த ஜென்சி பசங்களுடைய டேஸ்ட் இப்போ எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இந்த நியூ ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரீமாக காமிச்சிட்டே போகிறாங்கல்ல, இந்த ஸ்டாண்டர்ட் தான் இன்றைக்கு உள்ள பசங்களுக்கான நார்மல் ஸ்டாண்டர்ட். அப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இவர் ஜீராட் சொல்கிறாரு, இவன் தான் இவனை மேனிப்புலேட் பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை,
எல்லாருமே எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரு ஃபீட்பேக் லூப்புன்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை பார்க்குறவங்க இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிறாங்க, விச் இஸ் இவங்க எதை ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இண்டஸ்ட்ரி எதை ஆசைப்படணும்? நல்லா காட்டு, நல்லா காமிச்சா இவங்க பார்க்குறாங்க. அப்போது ஆடியன்ஸ் ப்ரொடியூசருக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. இந்த சிக்னலை பயன்படுத்தி இவர் இன்னும் காட்டுறாரு. ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்க? இவங்க இங்கே உள்ள செலிபிரிட்டி ஆக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்களுடைய பிஹேவியரை இவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. அதே மாதிரி அட் த சேம் டைம் ஆக்ட்ரஸ் இவங்க எதை அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, ஆடியன்ஸ் எதை பார்க்குறாங்க, ஆடியன்ஸ் கிட்ட நம்ம வந்து இன்ஸ்டாவில் போயிட்டு நம்ம நல்லா காட்டலாம். அப்போ கடைசியில் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தரை நம்ம வந்து இமிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் இங்கே நடக்கிற மொத்த ட்ராமாவினுடைய அந்த அடிப்படை கோர் என்னன்னா இமிட்டேஷன். எனக்கு எது வேணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணாமல் இவங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. இந்த ஒவ்வொருத்தரும் கொடுக்குற சிக்னலை ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணுறதுனால இங்கே ஒரு சைக்கிள் ஒன்று உருவாகுது. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் அத்தனை பேர் ஜீன்ஸ் பேண்ட்டை கிழிச்சு விட்டு அலைஞ்சாங்க, பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்த ஜீன்ஸ் பேண்ட்டை இவன் கிழிச்சு விட்டுருப்பான். அந்த நூல்லாம் வெளியே அப்படியே தெரியும், அங்கங்கே கிழிச்சு விட்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் இல்லை, அந்த ட்ரெண்ட் இப்போ மாறிடுச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் தூங்கி எந்திரிச்சு, இன்னையிலேருந்து நான் என் ஜீன்ஸ் பேண்ட்டை கிழிச்சு விட்டு அலையிறேன்னு யாராவது ஒரு நாள் தூங்கி எந்திச்சு அப்படியே முடிவு செஞ்சுருக்க மாட்டாங்க. யாராவது 2 பைத்தியம் அப்படி போட்டு திரிஞ்சிருக்கோம், அதை ஒரு 10 பேர் பார்ப்பான். இவனுக்கு இதான் ஃபேஷன் போலன்னு இவனுக்கு ஒரு சிக்னல். அகைன் மிமெட்டிக் டிசைர், இமிட்டேஷன். இவன் இதை இமிட்டேட் பண்ணுவானா? அப்போ இங்கே 1 10 மாறுமா, இந்த 10 100 மாறும். அதுக்கப்புறம் அத்தனை பேருக்கும் போரிங் ஆயிரும், எல்லாருக்கும் போர் அடிச்சு போயிடும். உடனே அடுத்த ட்ரெண்டுக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த ட்ரெண்டு கல்ச்சர் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டு கல்ச்சர், இங்கே உள்ள இந்த கிளாமர் கல்ச்சர், இங்கே உள்ள ஃபேஷன் கல்ச்சர், இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னா, இவர் ரெனே ஜெரார்ட் சொன்ன அந்த ஒரு கான்செப்ட் தான். இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் மொத்த உலகத்தையும் நீங்கள் எனக்கு புரிஞ்சிக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் வாழ்ந்த காலம்லாம் வேற, ஆனால் இவங்கெல்லாம் எழுதி வச்ச விஷயம் இன்றைக்கும் நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. அப்போ இதுக்கு யார் காரணம்? ஆக்ட்ரஸ், ஆடியன்ஸ், இல்லை படம் எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி மாறி மாறி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த 3மே ஒன்றுக்கு ஒன்று இணைந்த விஷயங்கள் தான். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற இந்த யங் பீப்புளுக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். என்னென்னா, அதிகமாக செக்ஷுவல் ஆக்சஸ் கிடச்சிருச்சுன்னா, எனக்கு நிறையா காட்சிகள்லாம் கிடச்சிது அப்படின்னா நான் வந்து அந்த செக்ஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு வராதுன்னு நீங்கள் நம்புறீங்க. இது பொய். இது மீடியா நமக்கு ஃபீட் பண்ணுற ஒரு பொய். இந்த செக்ஷுவல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்களா முன் வந்து ஒரு இவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் ஒரு பேரியர் ஒன்று போடாத வரைக்கும் இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய இந்த பசி, இந்த காம பசி, இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும்போது நீங்கள் இங்கே சப்ளை பண்ணுறீங்க இல்லையா, நான் அதிகமாக கொடுத்தா இங்கே இந்த ஆசை குறைஞ்சிரும் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அப்படி கிடையாது. உங்கள் ஆசை எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும்போது நீங்கள் சப்ளை அதிகமாக கொடுத்தாலுமே, நீங்கள் எவ்வளோ சப்ளை கொடுத்தாலுமே அது பத்தாது. அப்போது மிக முக்கியமான லெசன் என்னென்னா, நமக்கு ஒரு பேரியர் ஒன்று வேணும், இவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் அப்படி முடிவு பண்ணாத வரைக்குமே இவன் சினிமாவில் காமிச்சிக்கிட்டே இருப்பான், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அவன் இன்னும் காமிச்சிக்கிட்டே இருப்பான், இன்னும் நீங்கள் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க.